மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். கடித்து கரும்பினை கந்தகர நூறி இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவைத்தே ஆகும். வடுப்பட வைத இறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் கூறார் தம் வாயில் சிதைந்து சிதைந்து. என்ன பழைய பாட்டுல எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பழைய பாட்டுல தாண்டா அர்த்தம் நிறைய இருக்கு. அப்படி என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? டேய், இந்த பாட்டு என்னன்னா, கடித்து கரும்பினை கந்தகர நூறி இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவைத்தே ஆகும். இப்ப கரும்பு இருக்குன்னு வைடா, கரும்பை நச்சாலும் ஆலையில இட்டு புளிஞ்சாலும் வாயில வச்சு கடிச்சாலும் என்னதான் கரும்பை கொடுமைப்படுத்தினாலும் அது இனிப்போட சுவையிலிருந்து மாறுதா? இல்ல, நமக்கு இனிக்குது. அது மாதிரி பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள், பண்புள்ளவர்கள், பகுத்தறிவாளர்கள், அறிவுபூர்வமானவர்கள், மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களை நீ என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் என்னதான் தப்பு தப்பா பேசினாலும் அவங்க வாயிலிருந்து மற்றவர்களை எந்த தவறான வார்த்தையை உபயோகித்து பேச மாட்டாங்க. அந்த பண்போடவே இருப்பாங்க அப்படின்னாகும். இது யாருக்கு பொருந்து யாரும் சொல்றீங்க? இது நம்ம இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டும்தான்டா பொருந்தும். தமிழகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். தமிழக மக்கள் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி வாழ வேண்டும். தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியின் பயனை ஒரு சிலர் மட்டும் பெறாமல், ஒரு குடும்பத்தினர் மட்டும் பெறாமல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும். ஏழை எளியவர்களின் வாழ்வில் வசந்தம் வீசிட வேண்டும். ஏழைகள் தங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க திறன் பெற்றிட வேண்டும். அதுவரை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு அளித்திட வேண்டும் என்னும் காரணங்களுக்காக தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய நீங்கள் 2011 வாக்களித்தீர்கள். நீங்கள் ஏற்படுத்திய மாற்றத்தால் உங்கள் வாழ்வு ஏற்றம் பெற்றது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் விரைந்துள்ளது. இந்த வளர்ச்சியும் தமிழர்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மலர்ச்சியும் தொடர்ந்து நிலைத்திட எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும். திமுக அடிதடி சண்டையா? நீ ஏன்டா பதற? இதுடா என்னன்னு கேட்டா, ஆனா இங்க என்ன ஆகி போச்சுன்னா, என்னாச்சு? ஒரு குடும்பத்துல நிறைய பேர் கட்சியில இருக்கிறதுனால அவர் வாட்டுக்கு ஸ்டாலின் அவருக்கு வேண்டியவரை சொல்றாரு, அப்புறம் ராஜாத்தியம்மா அவங்களுக்கு வேண்டியவரை 4 பேரை சொல்லுங்க, அப்ப டிஆர் பாலு அவங்களுக்கு வேண்டியவரை சொல்றாங்க, அப்புறம் கனிமொழி அப்பா எனக்கு இவங்க தான் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு 10 பேர் சொல்லுங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, அப்பா இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்கள போட்டுங்க, இவங்க எம்எல்ஏ ஆனால் தான் எங்களுக்கு உதவியாக இருக்கும் பிற்காலத்தில். இப்படி சொன்னதில் கருணாநிதிக்கு குழம்பி போய், ஏன்டா நான் கட்சி தலைவர், ஆளுக்கு ஆள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்கணும்ல, கேட்காம பேசாமல் சொன்னதையெல்லாம் போட்டு விட்டார். உண்மையான தொண்டர்கள்லாம் கொதிச்சு எழுந்து, ஏயா நாங்கள் கட்சிக்கு காலம்பூரா உழைச்சி நல்லது கிட்டத்தில் தள்ளிட்டு நம்பிக்கையோட நடந்தா, நேற்று வந்தவன் முந்தா நாள் வந்தவன் இன்னைக்கு இருந்தவன்லாம் உங்களுக்கு பணிகிறது காக்கா பிடிக்கிறவனுக்கா சீட்டு கொடுத்தா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு ஒன்று கொண்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒரே சண்டைடா. தொகுதியில் தலைமை கழகம் அறிவித்திருக்கிற வேட்பாளர் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத, அறிமுகம் இல்லாத தங்க ஆனந்தன் அவர்களை அறிமுகப்படுத்தியதால் தலைமையினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். எங்களுடைய இந்த அறப்போராட்டம் என்பது தலைமைக்கினுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான். திமுக தலைவர் வந்து அடிக்கடி அழகிரி பாக்குற இருக்குன்னு. ஏண்டா திமுக தலைவரோட பையன் தானே அழகிரி? ஒரு அப்பா வந்து மகன் பாக்குற தப்பா? அதெல்லாம் கிடையாது. தேர்தல் நேரத்துல அடிக்கடி வந்து சந்திக்கிறாரு. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. இப்பதான்டா எனக்கு ஞாபகம் வருது.
இதுலேயும் ஒரு காரணம் இருக்குடா. நீ கரெக்டாக தான்டா கேட்டிருக்க. டேய், அவர் முதல்ல வந்தது நீ சொன்ன மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு, வந்தார் போனார், அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ ஏன் அடிக்கடி வர்றாரு அப்படின்னு கேட்டால், இந்த வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல, ஆமாம், ஏற்கனவே அதிருப்தி ஆகி போய் ஒன்றுக்கு ஒன்று சண்டையாக கிடக்கு. அவர் மதுரை பக்கம் உட்காந்துருக்காரு. அதில் மதுரையில் தென் மாவட்ட மண்டல செயலாளராக அப்போ போட்டிருந்தாங்க. இப்போ அவரை கொஞ்சம் டம்மி பண்ணி வச்சுருந்தாரு ஸ்டாலின். அப்புறம் கூப்பிட்டு நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஒரு பஞ்சாயம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா, அங்கே அறிவித்த மதுரை பக்கம் அறிவித்த வேட்பாளர் யாருமே அழகிரிக்கு வேண்டியாலே கிடையாது. உடனே அவர் சும்மா இருப்பாரா? கோவம் வந்து, நான் மதுரையில் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், கட்சியை கட்டுப்பாடு வச்சுருந்தேன், தொண்டர்களெல்லாம் ஏன் பக்கம் வச்சுருக்கேன், என்னை ஆதரிக்கலைன்னா நீங்கள் எப்படி திமுகவில் ஜெயிப்பீங்க மதுரையில்? முடியுமா முடியுமா? முடியாது கேட்டிருக்காரு. அப்போ அவர் தலைவர், திமுக தலைவர் சொன்னாரா, ஏப்பா கட்சி நிலவரம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, 5 6 முனை போட்டிங்கிறாங்க, இந்த நேரம் அண்ணன் தம்பி மோதிக்காம கட்சிக்கு உசுறு விட்ட பாருங்க, அதுவே குளுக்கோஸ் ஏறி போய் கிடக்கு, எந்த நேரம் டபக்குன்னு போயிருமோ தெரியல, அதனால ஒற்றுமையா இருங்க அப்படின்னு இருக்காரு. ஒன்று செய்கிறேன், ஏன்னா ராஜ்யசபா வரும்போது ராஜ்யசபா எம்பியா வேணா உனக்கு வேண்டியால 2 பேரை போடுறேன், அதோட 37 சீட்டு ஜெயிக்கணும் பையன் அப்படின்னு இருக்காரு. இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன ஒன்று இருக்காரு, நான் கட்சியை வந்து இனிமேல் வேலை செய்ய மாட்டேன், இந்த தட்டில் வச்சிருக்க பச்சையும் திங்க மாட்டேன், நான் உச்சாணி கும்பல ஏறி ஓடி போயிறேன்னு ஓடி போயிட்டாரன். ஆமா, 39 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, ஒரு சீட்டு கூட திமுக வரல. எந்த கூட்டணியும் அதிமுக வீழ்த்த முடியாது என்னுடைய கருத்து நினைக்கிறேன். இந்த கட்சியில ஏகப்பட்ட உள்பூசல் இருக்கு, தலையீடு அதிகம். திமுக வந்து நிச்சயமா வெற்றி பெறாது, என்னுடைய கருத்தோடு. ஏன்னா இப்ப இந்த மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த தமிழ்நாடு அரசு மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம கட்டுப்புறம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார்ரா, ஏன்னா கனிமொழிக்கு ராஜ்யசபா எம்பி வாங்குறதுக்கு ஒத்துழைச்சார், மத்திய அரசோட ஒத்துழைச்சார். அது போக பேரங்களுக்கு பெரிய பெரிய பதவி வாங்குறதுக்கு ஒத்துழைச்சார். அந்நிய முதலீடை கொண்டு வந்து சிறு வியாபாரிகள் பாதிக்கிற அளவுக்கு வியாபாரத்தை அந்நியர்கள் கொண்டாந்து இங்கே செய்கிறதுக்கு அதுக்கு கையெழுத்து போட்டு ஒத்துழைச்சார். இப்படி தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகம் வந்த பரவாயில்ல, தன் குடும்பத்துக்கு லாபம் வந்தால் அதுக்கு அவர் ஒத்துழைப்பார். ஆனால் அம்மா எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய எந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டை பாதிக்காத அளவுக்கு அந்த திட்டம் அமைஞ்சிருந்தா உடனடியாக கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கறது அம்மா தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா, இந்த கையில் நிறுவனம் வருது, இல்லை எயில் நிறுவனம் வருது, மீத்தேன் வாயு வருது, நடுவை குழாயை பறிக்க, இப்படி தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளை பாதிக்கிறதோ அல்லது வியாபாரிகளை பாதிக்கிறதோ எந்த திட்டத்தை கொண்டாந்தாலும் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய, தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறக்கூடிய திட்டங்களை மத்திய அரசு கொண்டாந்தா முதல்ல உட்கார வச்சு காப்பியை கொடுத்து அம்மா ஒத்துழைக்கிறது, அன்போட அரவணைக்கு அம்மா தான். ஆமாம், நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க, அப்ப மக்களை அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. ஏன்னா இந்த மின்சாரத்தை ஏதோ உதைக்கிறாங்க, அது என்னது? அது அப்படியெல்லாம் கிடையாது. உதய் திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உதய் திட்டம் அது என்னன்னு கேட்டால், இப்போ வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் மின்சார வாரியம் இருக்குது. அந்த வாரிய மின் வாரியத்துக்கு அந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதை தமிழ்நாடு அரசே அடைக்கணும். ஓஹோ. அடைச்சிவிட்டு தனியார்கள் மின்சார உற்பத்தி செய்வாங்க எல்லா மாநிலத்திலுமே. அங்கங்கே அந்த தனியார் மின்சாரம் உற்பத்தி செய்கிறத அந்த மாநில அரசுகள் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு வற்புறுத்துறாங்க. இதுக்கு எல்லா மாநிலமும் ஒத்து வருது, தமிழ்நாடு மாநிலம் மட்டும் ஒத்து வரல அப்படின்னு ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, தனியார்கிட்டருந்து தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை நம்ம வாங்குறப்போ தனியார்கள் வந்து வங்கி கடனை அடைக்கிறதுக்கு வேணால் உதவியாக இருக்கும், தெரியுதா? ஆனால் தமிழ்நாடுக்கோ மின்வாரியத்துக்கோ எல்லா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள மாநிலங்களுக்கோ மின்வாரியத்துக்கோ எந்த நன்மையுமே இருக்காது. இது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசல் விலைகள் அப்பப்போ ஏறுது பற்றியா? இது காரணம் என்ன? பெட்ரோல் டீசல் விலையை
அந்தந்த நிறுவனங்களே ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம்னு வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால தான் 10 நாளைக்கு ஒருக்கா 7 ரூபா ஏற்றுறது, அப்புறம் 1 ரூபா மட்டும் குறைக்கிறது, 5 ரூபா ஏற்றுறது, 8 அணா குறைக்கிறது, இப்படி இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உரிமையை கொடுத்ததுனால. அதே மாதிரி தனியார் மின்சாரத்தை இந்த மாநில அரசுகள் வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு டிமாண்ட் பண்ணி மின்சாரத்தை விலை ஏற்றுவாங்க. 50 ரூபா 100 ரூபா ஏற்றி விட்டு 8 அணா குறைச்சா போதுமா, 5 ரூபா விலையை ஏற்றிட்டு 50 பைசா குறைச்சா போதுமா, இப்படி இதனால மாநில அரசுக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உண்மையை புரிஞ்ச 10-15 மாநிலங்கள் இந்த உதய் திட்டத்துக்கு ஒத்து வரல. தெரியுதா? அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த உதய் திட்டத்தால் தனியாரிடமிருந்து மின்சாரம் தயார் செய்து அதை வாங்குவதற்கு ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா சிந்திச்சு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு லாபகரமான விஷயம் அமையும் போது அதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ஸ்டாலினும் நம்ம திமுக தலைவரும் மத்திய அரசு போட்ட திட்டத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்கன்னு மாட்டிவிட பார்க்குறாங்க. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும்போது ரொம்ப ஆனால் கஷ்டமாக இருக்கிற குடும்பத்தில் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா எல்லா பிள்ளைங்களுக்குன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். பஸ்ஸு இல்லை இந்த ஏரியாவில், மினி பஸ்ஸு விட்டுருக்காங்க, வர வசதி பண்ணியிருக்காங்க அம்மா. உணவகம் அம்மா திறந்துருக்காங்க, இப்போ எல்லாம் போய் சாப்பிட்லாம். எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க கூட போய் சாப்பிட்டு வரலாம். ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டு வரலாம். இன்றைக்கி நல்லா அம்மா திட்டங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா தான் இந்த முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு வரணும். என்னோட பெத்த தாய் கூட நான் வந்து வணங்குனதே இல்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு உள்ள என்ன உதவியோ எல்லாமே அம்மா தான் செய்கிறாங்க. அது மாதிரி சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதுவும் செய்கிறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஏழை மக்கள், இல்லாதப்பட்டவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாருமே போயிட்டு அம்மா உணவகத்தில் 5 ரூபா கொடுத்தா வயிறார சாப்பிட்டு அம்மா வாழ்த்துட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா அன்னபூர்ணி, எங்கள் எப்போவுமே அன்னபூர்ணி அம்மா தான் இருக்கணும். அண்ணே, இந்த பிஜேபி தமிழிசை இருக்கே, இது சொல்லிச்சு 234 தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் நாங்க ஆளுகளை இறக்குவோம். நாங்க இப்ப இதுக்கு 10 இறக்கிட்டு இருக்காங்க. ஆளுகளே இல்லையடா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? டேய், அவங்க என்ன பண்ணாங்கன்னா உறுப்பினர் சேர்க்கிறோம்னு சொல்லிவிட்டு இந்த மிஸ்கால் 6 உறுப்பினராக சேர விரும்புவர்கள் இதில் மிஸ்கால் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ்கால் வந்ததை அது 1-2 பேர் அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் இப்படி வந்து கடைசியாக உறுப்பினராக சேர்த்துறது. ஆளுகளெல்லாம் நேராக பார்க்கறது இல்லை இந்த மிஸ்காலை. அதில் என்ன பண்ணாங்க, அவங்க தொண்டர்கள் ரகசியமாக அந்த நம்பருக்கு மிஸ்கால் கொடுத்தீங்கன்னா உறுப்பினராக சேர்ற மட்டும் இல்லை, நீங்கள் உருப்படி ஆகிறதுக்கு வழி வட்டி இல்லாமல் கடன் தரம்னு ஒரு பொய்யான நோட்டீஸ் அடித்து பக்கத்தில் ஒட்டிட்டாங்க. அதில் போன வந்தவங்களாம் பணம் கிடைக்கும்னு ஏதோ கொஞ்சம் பேர் விட்டுருக்காங்க. அது 50 லட்சம் பேர் வரல, அவ்வளவுமே பொய். அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு, ஐயையோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொகுதியாக பாரதிய ஜனதாவுக்கு ஆள் இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே ஆள் கிடையாது. ஒரு ஊருக்கு 100 பேர், 50 பேர், 25 பேர், இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. சுத்தமாக இல்லாத ஆளுகளுக்கு, சுத்தமாக இப்போ பிஜேபியே இல்லாத ஊருக்கு எப்படி அறிவிக்கிறது? அறிவிக்க முடியாது. அதனால தான் பேசாமல் இருக்காங்க. அப்படியா? ஏன்னா இந்த தர்மரு என்ன செய்வாரு, எதை செய்வாரு, எப்ப செய்வாரு, ஏன் செய்வாரு, இப்படி என்ன அவருக்கே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த இளங்கோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ஏன்னு டேய், இன்னைக்கு வந்து தர்மர் வந்து பேசுகிறதோ சொல்கிறதோ செய்கிறதோ யாருக்குமே புரியாதுங்கிறது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். ஆமாம் ஆமாம். அதனால் எல்லா மக்களும் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, நம்ம கூட நடிகர்னு நினச்சோம், இது ஒன்றுமே புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது, இது பேசுகிறதும் புரிய மாட்டேங்குது, இப்படிப்பட்ட ஆளை கொண்டு முதலமைச்சராகனா இந்த தமிழ்நாடு குட்டிச்சோராக போயிடும். அதனால் நம்மளுக்கு உதவி செய்கிற அம்மா, நமக்கு நன்மை செய்கிற அம்மா, தமிழ்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக்கிட்டு பணியாற்ற நம்ம அம்மாவுக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த தமிழ்நாடு உருப்படும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம். ஆனால் அந்த இளங்கோ என்னன்னு கேட்டால் வரும்னு எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் வந்தாருன்னா ஏதோ 1-2 ஓட்டு விழுகாதா, காங்கிரஸ் டெபாசிட் அது வாங்குமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. திமுக தலைவர் பழம் கனிந்து விட்டது, பாலில் விழுகிற நேரம் நெருங்கி விட்டதுன்னாரு. கடைசியாக அது எங்கேயோ போய் விழுந்து போச்சு 4 ரணியில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வரலன்னு சொன்ன உடனே அவரை இளங்கோவை கண்ணாமண்ணான்னு திட்ட ஆரம்பித்தார். விஜயகாந்த் ஒன்றும் புரியாது, அவர் பேசுகிறதே அவருக்கு புரியலையே, அவர் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க, இந்த அவருக்கே என்ன பேசுகிறோம் ஞாபக சக்தி இல்லை, அப்படிப்பட்ட ஞாபக சக்தி இல்லாத மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவரை கொண்டே தமிழ்நாடு அரசில் முதலமைச்சராக்கினா மக்களுடைய கெதி என்ன ஆகும், மக்களுக்கும் கிறுக்கு பிடிச்ச அலையவா அப்படின்னு இளங்கோவன் சொல்கிறாரா? ஐயோ ராமா, வர்றான்.
Who is that disturbance? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். அண்ணே என்ன அதாவது இந்த அர்ஜுனன் சொல்றாரு தர்மரை எப்படியாவது நான் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன் அப்படி ஒத்த காலில் நிக்கிறாருண்ணே. டேய் அவர் அர்ஜுனர் ஆசைப்படுறாரு. நாங்கள் தர்மரை முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம்னு ஆவேசமா துண்டுகளை தோல்ல அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு பயங்கரமா பேசுறாரு. அவர் எப்பவுமே நல்ல பேச்சாளர் தானே. ஆமா ஆமா. ஆனா அவர் போய் பேசிட்டாருன்னா அந்த கட்சி தோத்து போகுதுன்னு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தர்மரு நான் முதலமைச்சராகணும் கனவுளோட நினைச்சது இல்லை. இப்போ 4 பேர் சொல்றாங்க. அவங்க என் மனைவியே சொன்னாங்க நீங்க முதலமைச்சராகுங்கன்னு. அது கூட நம்பிக்கை. அந்த முதலமைச்சருங்க இப்போ நீங்களும் முதலமைச்சர் தான். இப்போ இங்கே 10 லட்சம் பேர் இருக்குன்னா அவ்வளோ பேருமே முதலமைச்சர். ஆளுக்கு ஒரு சட்டத்தை போட்டு போங்க. ஏன்னா இப்போ பிரியாணி வாங்கி சொல்லி அனுப்புறேன்னு வச்சுங்க. பிரியாணியில் முட்டை வைக்கிறாங்கன்னா அப்போ பிரியாணியில் முட்டை வைப்பாங்க. ஆனால் சிக்கன் பிரியாணிலையும் முட்டை வைக்கும்போது குழப்பம். அப்போ அந்த மாதிரி தான் கூட்டணிங்கிறது. இதே ஒன்றும் சேர்க்கப்படும். இப்போ பிரியாணியில் போய் ஆட்டுக்கால் பாயச்சத்துன்னு இப்போ இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு மனைவி சந்தான பாண்டியன் பிரபாகரன் பார்த்து பேர் அவங்க காப்பாற்றுவாங்க. எனக்கு கட்சி வச்சிருக்கிறது உங்களுக்காக. எனக்கு தேவையில்லை கட்சி. அப்படி முதலமைச்சர் ஆக்கணும்னா கூட அதனால தான் சொன்னேன் ரேஷன் அரிசியை கொண்டாந்து வாசலில் போடுறேன். அண்ணே இப்போ கூட ஒன்று சொல்கிறேன். அது சைக்கிள் கொடுப்பேன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை. நானும் ஒரு 2 சைக்கிளை கொடுக்காம போகிறேன். ஏன்னா இந்த சைக்கிளுக்கு அந்த சைக்கிளுக்கு வித்தியாசம் இருக்குது. என் சைக்கிளில் பெல்லு சிகப்பாக வைக்க போகிறேன். அம்மா கொடுத்தது இல்லையா டயரு, இந்த டயரு, அந்த எல்லா டயரும். ஏய் என்ன இப்படி சரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா மக்களுக்கு புரியலைன்னு இளங்கவன் சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். அப்புறம் எப்படி மக்களுக்கு புரிஞ்சு ஓட்டு போடுவாங்க? ஏண்டா ஒரு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம் மாதிரி ஆயிரும்டா. ரெட்டையில தவிர மக்கள் எந்த காரணத்தை கொண்டு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டால் தமிழ்நாடு முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நாடு முன்னேறதை பிடிக்காம இருக்குமா? அப்ப முன்னேறணும்னா ரெட்டையிலுக்கு போட்டுருவாங்க. இது தெரிஞ்ச விஷயம்டா. அது வார்டு நான் என்ன அந்த முன்னேற்றம் இது ஒரு மாநில சொத்து ஒரு சொல்லுப்பதும் உங்க இதுல சொன்னா ஒரு மாநில சொத்து குறிச்சு இத்தனை பேர் கையில என்ன இங்க இங்க எல்லா இடத்துலயும் கையை கட்டுறாங்க. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. வராது எங்கேயும் வராது. தெரியாத தெரியாம போல பரவாயில்ல. நான் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. ஏன்னா இந்த மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுன் இருக்கல, அவர் சொல்றாரு வர்ற தேர்தல் ஆண்டாண்டு தோறும் பேசப்படும் அப்படிங்கிற உண்மையை தாண்டா சொல்றாரு. அப்படியா? ஏன் சொல்றாருன்னா மக்களுடைய பல்ஸை பார்த்துட்டார். மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டார். 234 தொகுதிகளும் இரட்டை இலை அமோக வெற்றி பெறுங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால எத்தனை எதிர்க்கட்சிகள் சேர்ந்தாலும், எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும், எத்தனை அரசியல் வியூகங்கள் வகுத்தாலும், எல்லோரும் கைகோர்த்து நின்று அம்மாவின் தலைமையில் இயங்குகிற ஆட்சியை எதிர்த்தாலும், ஆனால் ஜெயிச்சது இரட்டை இலை தான். 234 தொகுதிகளிலும் தமிழ் மக்கள் மனம் உமந்து வாக்களித்தது இரட்டை இலை தான் என்று பல ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய தேர்தல்ங்கிறத அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்னா அம்மாவுடைய திறமையால், அம்மா அவர்கள் வழிநடத்தி செல்கின்ற அந்த ஆக்கப்பூர்வமான செயல்களால், தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா அவர்கள் செஞ்ச சேவையை, தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா அவர்கள் போட்ட திட்டங்களை, அதிசயிக்கத்தக்க திட்டங்களை, உலகமே வியந்து பாராட்டக்கூடிய திட்டங்களை அம்மா அவர்கள் போட்டதுனால அம்மாவுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும், அம்மாவுடைய திறமையும், அம்மாவுடைய அரசியல் வியூகங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப்போவது உறுதி. இதை காலங்காலமாக மக்கள் பேசுவார்கள். எத்தனை பேர் சேர்ந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற முடியவில்லை, அமோக வெற்றி பெற்றது இரட்டை இலை தான் என்று பல ஆண்டுகள் பேசுவார் என்று சொல்லியிருக்காரா? அம்மா ஆட்சியிலேருந்து நல்ல முறையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க.
பள்ளிவாசலுக்கு நோம்பு நேரத்தில் கஞ்சி போடுறாங்க, மக்களுக்கு நல்லதாக செய்கிறாங்க, பசங்களுக்கு ஸ்கூலில் லேப்டாப் தராங்க, முதியோருக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் தராங்க, வயசானவங்களுக்கெல்லாம் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நன்மைங்கள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. எப்பொழுதும் அம்மா தான் வரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த ஏரியா டெவலப் ஆகாமல் தான் இருந்தது. இப்போ இந்த அம்மா 5 வருஷம் ஆட்சியில் வந்து தெருக்கு குழா தண்ணி வருது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வராது. ஜனங்க தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனி டைம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எந்த தண்ணி தட்டுப்பாட்டும் கிடையாது. இந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தது. இப்போ வந்து எங்கள் ஊரில் இந்த குளம் வந்து ஒரு பார்க் மாதிரி அமைச்சு ஈவினிங் வேலையில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் நல்ல வசதியாக இருக்குது, பொழுதுபோக்குறதுக்கும் இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா வயசானவங்க வாக்கிங் காலையில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஆரோக்கியமாக இருக்குது. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து நன்மங்கத்தில் சமுதாய நலக்கூடன்னு கிடையாது. ஏழ்மையான மக்களுக்கு வந்து கல்யாண மண்டபம் அப்படி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது ஏழ்மையான மக்களுக்கு. இப்போ எங்கள் ஊரில் வந்து சமுதாய நலக்கூடம் வந்திருக்கு. இந்த 5 வருஷத்தில் எல்லா வசதியும் அம்மாவோட ஆட்சி மூலிமா நடந்திருக்கு. நான் ஓட்டு போடுறதா இருந்தால் அம்மாவுக்கு தான் போடுவேன். அம்மா தான் மறுபடியும் வரணும். ஏன்னா இந்த அர்ஜுனன் சொல்றாரு, அவர் அதிகமா நேரம் பேசணுங்கிறக்கா தான் தர்மர் பேச்ச குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மர் பொண்டாட்டி சொல்லியிருக்காங்களாம். ஆமா ஆமா, தர்மர் மைக்க பிடிச்சி முழங்கினார்னா 7 கடலுக்கு அங்கிட்டு சத்தம் கேட்கும். ஏன்டா நீ வேற, அவர் 2 நிமிஷம் பேசுறதே யாருக்கும் புரியல, தொடர்ந்து பேச விட்டோம்னா இப்படி ஒரு குழப்பாரனை மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறாரு, இவரை போய் இந்த 5-6 பேர் முதலமைச்சர்னு சொல்லி ஏதோ ஜனங்களை ஏமாத்துறாங்கிற உண்மையை ஜனங்கள் புரிஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சுதான் இவரை பேச்ச கம்மி பண்ணிக்கேன், தேர்தல் வரைக்கும் டெபாசிட்டாவது வாங்க பார்ப்போம், வாங்கிக்கிட்டு அப்புறம் சண்டையை போட்டு ஓடி போயிடுவோம்னு அவருடைய திட்டம். ஏன்னா தர்மர் பேசும்போது பெரிய பயங்கரமாவில் இருக்கு. நேற்று கூட பேசினாரு, மக்களே நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது உங்களுக்கு, எனக்கு இப்போ 2 மகன் இருக்கா, ஒருத்தர் செல்லப்பாண்டியன், ஒருத்தர் பிரபா, அந்த மகனுக்கு இந்த மாதிரி என்னை காப்பாற்றிடுவாங்க. ஒரு வேலை நேற்று கூட 2 தோசை வாங்கினேன், ஒரு தோசை கொஞ்சம் முருகி போச்சு. அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா சட்னிங்கிறது வந்து தேங்காய் சட்னி, புதினா, கார சட்னி, கார சட்னி இல்லைன்னா தேங்காய், இது இப்படித்தான். எனக்கு ஏன் சொல்கிறேன்னா இப்போ எல்லாருக்குமே புரியுது, நான் பேசுகிறது லண்டனில் புரியுது, அமெரிக்காவில் புரியுது, நேற்று கூட ஆஸ்திரேலியாவில் புரியுது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பேசுகிறது புரியலைன்னா அந்த அளவுக்கு அவங்க குழம்பி போயிருக்காங்க. நான் குழம்புனா அவங்க குழம்பு, எந்த குழப்பமாக இருந்தாலும் அப்போ எல்லா குழப்பமுமே ஏன்னா காங்கிரஸ்ல ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கிஸ்தி இருக்கு அப்படின்னு பீட்டர் அல்வா சொல்லியிருக்காரு. பீட்டர் அல்வா? ஆமா, பீட்டர் அல்போன்ஸ். அல்போன்ஸ், பீட்டர் அல்போன்ஸ். சரி போஸ், பீட்டர் அல்வா, திருநெல்வேலி அல்வாலாம் சொல்லிக்கிட்டு டேய், அவர் காங்கிரஸ்காரர்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்கிறது உண்மைதான். மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அண்ணன் இந்திரா காந்தி அம்மாருக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜவஹர்லால் நேருக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, வல்லபாய் படேலுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, பகவத் சிங்குக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்படி தொடர்ந்து இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இப்போ பீட்டர் அல்போன்ஸ் எந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, என்ன தியாகம் பண்ணார், இப்போ இளங்கோவனுக்கு என்ன, அவர் என்ன சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, தியாகம் பண்ணார், இதெல்லாம் எடுக்கும்போது ஒன்றுமே இல்லை, குழப்பி விட்டது தான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி. இந்த நாட்டு மக்களை குழப்பினதும், என்ன ஏழை எளிய மக்களை துன்புறுத்தினதும், வெறும் அறிக்கையாக விட்டுக்கிட்டு நாங்களும் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அறிக்கை ஹிஸ்ட்ரி தான் இருக்கு அவங்களுக்கு, வேற எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது. இதான் கிஸ்தியா? வேற என்ன ஹிஸ்ட்ரி? கிஸ்தி இல்லடா, கிஸ்தினா வட்டி கொடுக்கறது, வட்டி கிஸ்தி இதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுனது. ஹிஸ்ட்ரினா சரித்திரம். நுழையில விட்டுருங்க, அதுவும் தெரியாதா? சரி விட்டுருக்கிறேன். அண்ணே இன்னைக்கு சொன்னீங்க பாருங்க டீட்டெயில், ரொம்ப சூப்பர்ண்ணே. டே மச்சக்கால இன்னும் பாடுறா, போக போக ஸ்பீட நல்லா சொல்றாங்கய்யா டீட்டெயிலு. நிகழ்ச்சியின் மூலமா உங்களை தினந்தோறும் சந்திக்க காத்திருக்கிறேன். காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.